வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா நீட் ஜேஇயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கீ பாயிண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட் கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங். எதாக இருந்தாலும் முதல்ல புரிஞ்சுக்கணும். எவ்வளோ தான் நம்ம படித்தாலும் புரியாமல் படித்தா அது வேஸ்ட். அதனால் புரிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ். ஏன்னா என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் தான் உங்களுக்கு பேசிக்கான கான்செப்டை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, இதுக்கு பில்டிங் மேலே வலுவாக கட்டுறதுக்கு, அதுக்கு தான். அடுத்தது அப்ளிகேஷன். கான்செப்ட்லேருந்து ப்ராப்ளம்க்கு எப்படி நம்ம அது அப்ளை பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபார்முலா அண்ட் ஈக்குவேஷன் மூலிமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார்முலா அண்ட் ஈக்குவேஷன் மெமரைஸ் பண்ணுறதை பற்றி பேசல, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்தது கிளாரிஃபிகேஷன், கிளியரிங் டவுட்ஸ். கண்டிப்பாக கொஞ்சமாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் டவுட் இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம ஸ்டாஃப்கிட்ட கேட்டோ இல்லைனாக்கா ரெஃபரன்ஸ் மெட்டீரியலோ இல்லை வீடியோ பார்த்தோ என்ன பண்ணிக்கணும், கிளியர் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபார்முலா மாஸ்டரி. ஃபார்முலாவை நம்ம மாஸ்டர் பண்ணிக்கணும். வி ஹாவ் டு மாஸ்டர் தி ஃபார்முலா. அதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா. அது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிறது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. ஃபார்முலா ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம கைப்பட எழுதணும். எங்கேதோ ஒரு பர்டிகுலர் சைட்டில் எல்லா சாப்டருக்கும் ஃபார்முலா கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே நம்ம ஈயடிச்சாங்காப்பி எழுதி வச்சுக்கிட்டு நம்ம படிக்கிறதும் வேஸ்ட்டு. ஒவ்வொரு சாப்டரும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கான ஃபார்முலாவை நம்ம கைப்பட எழுதி வச்சு படிக்கணும். அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்டு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ பேசிக் ஈக்குவேஷன்ஸும் டிரைவ்டு ஃபார்முலாவும் அதில் ஏதாவது ஸ்பெஷல் கேசஸ் இருந்ததுனாக்கா அதையும் நம்ம என்ன பண்ணணும், அதில் எழுதி வச்சுக்கணும். ரெகுலர் ரிவிஷன். இந்த கஷ்டமான ஃபார்முலாலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும், உங்களுடைய வீட்டில் இல்லை அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் அடிக்கடி பார்க்குறது மூலயமா ஒரு கிளான்ஸ் தினமும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அது ஆப்வியஸாக மனப்பாடம் ஆகிடும். நான் சொல்கிறது கஷ்டமான ஃபார்முலா. அண்டர்ஸ்டாண்டிங், நாட் ஜஸ்ட் மெமரைசிங். அது எப்படி அந்த ஃபார்முலா இன்வால்வ் ஆகிருக்கு நம்ம ப்ராப்ளமில், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு, எந்தெந்த நொட்டேஷன்ஸ், அதாவது எழுத்துக்கள் எதை குறிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிளியர் ஐடியாவாக இருக்கணும். அதான் அண்டர்ஸ்டாண்டிங், நாட் ஜஸ்ட் மெமரைசிங் அப்படிங்கிறத ஃபார்முலாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் என்ன பண்ண முடியும், அதை ஃபார்முலா மூலியமாக நம்ம என்ன அப்ளை பண்ண முடியும், ப்ராப்ளம்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமை நம்மளாம் சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, நம்ம சாதாரண ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டால் கூட F=ma ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா, Fங்கிறது ஃபோர்ஸ், எம்ங்கிறது மாசு, ஏங்கிறது அசலரேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ப்ராப்ளம் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். அதுக்காக அது சொல்லப்பட்டிருக்கு. காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ நான் சொன்ன ஃபார்முலாவே இருக்கட்டுமே, அசலரேஷனுக்கு நம்ம dv/dtன்னு போடலாம். அப்புறம் ஃபர்தராக v-u/dt போடலாம். டிடியை t-0ன்னு போடலாம். அதனால் m×v-u/tங்கிற ஃபார்முலா எஃப்க்கு போடலாம். ஸோ இதை நம்ம அப்படியே டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார்முலாவை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதை நான் சொல்கிறேன். அடுத்தது யூசேஜ். மல்டிபிள் ஃபார்முலா எப்படி ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்ளை பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷனல் மோஷன் இருக்குது இல்லையா, அந்த சாப்டர்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா 3 ஈக்குவேஷனே ஒரே ப்ராப்ளம் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணாக்கா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அடுத்தது நியூமெரிக்கல் ப்ராப்ளம் சால்விங். அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் தாங்க கீ டு சக்ஸஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பெட்டரான மார்க் கிடைக்கும். அதில் சிம்பிளர் டு காம்ப்ளெக்ஸ்க்கு நீங்கள் நகரணும். நம்ம எடுப்புலேயே நான் பெரிய அரண்மனை கட்ட போகிறேன் அப்படிங்கிறதுலாம் கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், குடிசைக்கு கட்ட வேண்டிய தேவையான பொருட்கள்லாம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அந்த குடிசையை நம்ம அமைக்கிறதுக்கான திறமையை வளர்த்துக்கணும். அப்புறம் ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கான ஒரு விஷயத்தை நம்மளால் நம்ம திறமை மூலியமாக, நம்ம கான்ஃபிடன்ஸ் மூலியமாக வளர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு வீடு, அது ஓட்டு வீடாக கூட இருக்கலாம். அடுத்தது மேலே மாடி உள்ள ஒரு வீடு, அதுக்கு அடுத்ததா ஒரு அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம நகரணும். அதில் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ், ஒரே வகையான கொஷின் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நிறையா மாடல் கொஷின்ஸ் இருக்குது. நம்ம சொல்லப்பட்ட
புக்ஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாக்கா அதில் வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கும். அந்த வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது எவால்வேட். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எவால்வேட் பண்ணிக்கணும், எது கரெக்டு எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் சால்வ் பண்ணி நம்ம எவால்வேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மாடலில் ப்ராப்ளம் வந்து பார்த்து சால்வ் பண்ணணும், அது என்ன ஃபார்முலாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப அப்புறம் அதுக்கு சிமிலராக உள்ள ப்ராப்ளமை அதே ஃபார்முலா இன்வால்வ் ஆன கான்செப்டை எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை டெஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம எவாலுவேட் பண்ணணும். கடைசியாக அதில் சொல்லப்பட்டிருக்க ஆன்சரும் நமக்கு வந்திருக்க ஆன்சரும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணிக்கணும். அடுத்தது ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜி. அதில் ஃபஸ்ட்டு, ஏன்னா நமக்கு ப்ராப்ளம் சால்விங்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் பாருங்கள் கீ பாயிண்ட் என்னென்னங்கிறத ரீட் கொஸ்டின் கேர்ஃபுல்லி. ஒரு கொஸ்டின் இருக்கா, அது நம்ம தெளிவாக படித்து புரிஞ்சுக்கணும். நம்ம அவசரமாக படித்தோம்னாக்கா அந்த கொஸ்டின் நமக்கு தப்பாக வந்து புரிஞ்சிடும். இப்போ தப்பாக புரிஞ்சோம்னாக்கா நம்ம ஃபார்முலா தப்பாக வந்து செலக்ட் பண்ணிடுவோம், ஆன்சரும் வந்து தப்பாக இருக்கும். இங்கே தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்காகவே அங்கே கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷனில் அந்த மாதிரியான ஆன்சர் வந்து தரப்பட்டிருக்கும். தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா என்ன ஆன்சர் கிடைக்குமோ அந்த ஆன்சரை. அதனால் நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக கொஷினை படித்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஐடென்டிஃபை த கான்செப்ட். அந்த கொஷினில் சொல்லப்பட்டிருக்க கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதான் ரெண்டாவது. மூணாவது, ரைட் டவுன் நோன்ஸ் அண்ட் அன்னோன்ஸ். எதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் வந்து நமக்கு தெரில, என்ன வந்து கொஷினில் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கணும். இது ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஃபார் பிகினர்ஸ். இந்த நோன்ஸ் அண்ட் அன்னோன்ஸுங்கிறவங்க ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது தேவைப்படாது. ஃபார் பிகினர்ஸுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது கிராஸ் செக் ஆன்சர் அண்ட் யூனிட். நமக்கு கிடைக்கப்பட்ட ஆன்சர் வந்து அந்த கொஷினில் கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷனில் வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும், யூனிட் அவங்க கேட்டிருக்கிறத யூனிட்டில் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கனாக்கா யூனிட்ஸை வந்து தப்பாக எடுத்து வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஐடென்டிஃபை கீப் டாபிக்ஸ். நமக்கு எந்தெந்த சாப்டர்லேருந்து எப்படிப்பட்ட டாப்பிக்கு அதிகமாக வந்து கேட்கப்பட்டிருக்கு, எது கம்மியாக கேட்கப்பட்டிருக்கு, அது கேட்கப்பட்ட டாப்பிக்கில் எது டிஃபிகல்ட்டி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செல்ஃப் அசஸ்மெண்ட். நம்மளே வந்து அசஸ் பண்ணிக்கணும். எப்படி அசஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு டெஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணிக்கணும். எப்படி, மார்க் டெஸ்ட் நிறையா வந்து போடுங்க, ஒவ்வொரு சாப்டர் வைஸ் டெஸ்ட் போடுங்க. அதில் கேட்கப்பட்டிருக்கிற கொஷின்ஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியுதாங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பெர்ஃபார்மன்ஸு. ஏற்கனவே உள்ள பெர்ஃபார்மன்ஸை விட நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கா, இல்லைனாக்கா வந்து கம்மியாக இருக்கா. இம்ப்ரூவ் ஆகிருக்குனாக்கா நீங்கள் வேறு ஒரு டாப்பிக்கு நீங்கள் நகரலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. கம்மியாக இருக்குன்னா ஏன் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களை அனலைஸ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து கவனம் செலுத்தி திரும்ப மார்க்கை வந்து அதிகப்படுத்துறதுக்கான, ஸ்கோர்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டியை வந்து ஏற்படுத்திக்கணும். அடுத்தது இன்க்ரீஸ் ஸ்பீட். முக்கியமாக ஸ்பீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு 45 கொஷின்ஸ் வந்து 1 மணி நேரத்தில் நம்மளால் சால்வ் பண்ணவே முடியாது. நான் வந்து நீட்டு பொறுத்து நான் சொல்கிறேன்னாக்கா அது எவ்வளோ நேரம் வந்து ஒதுக்கலாம் கேட்டிங்கனாக்கா 1.25 மணி நேரம் இல்லத்துலேருந்து 1.5 மணி நேரம் வந்து சில பேர்லாம் ஒதுக்குவாங்க. 1.25 மணி நேரம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் போதுமானது. சூப்பராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கனாக்கா. அப்போது அந்த 1/4 மணி நேரம் எப்படி நமக்கு கூடுதலாக கிடைக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா பயாலஜியில் நீங்கள் அதை மிச்சப்படுத்தி ஆகணும். 45 நிமிஷம் தான் நீங்கள் பயாலஜிக்கு வந்து ஒதுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் ஒதுக்குனீங்கனாக்கா என்ன பண்ணலாம், அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். when it comes to JEE நீங்கள் மேத்ஸில் வந்து உங்களோட டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல கம்மி பண்ணிக்கிட்டாக்கா உங்களுக்கு அதிகமான டைமை வந்து எதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஃபிசிக்ஸுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ரிவிஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஷார்ட்டான ஒரு சின்ன சின்ன நோட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஃபைனலான ப்ரிப்பரேஷனுக்கு மல்டிபிள் ரிவிஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அப்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷெடியூல். எப்பப்போ எந்தெந்த டாபிக் நம்ம ரிவைஸ் பண்ணணுங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஷெடியூல் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. அடுத்தது குரூப் ஸ்டடி. தனியாக தான் படிச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தர் சொல்கிறது மூலிமா நீங்கள் கற்றுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு தப்பான ஒரு புரிதலை வந்து ஒரு கான்செப்ட் வந்து புரிஞ்சு வச்சுருப்பீங்க, அது வேற ஒருத்தர் உங்களுக்கு சரியாக வந்து சொல்லித்தரதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது. அதனால நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணுறது நல்லது. அது எப்பயாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா. ஸோ இதுதான் கீ பாயிண்ட்ஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கூடிய விரைவில் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன். நன்றி, வணக்கம்.